இந்த தருணத்தில் இது பற்றி பேசுவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த திரு முருகன் காந்தி. வணக்கம் சார். கமலுக்கு ஆதரவா பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவிச்சு வராங்க. ஆனா சற்று முன்னதாக நம்ம பேசிட்டு இருந்தோம் திரு காங்கிரஸை சேர்ந்த திருச்சி வேலுசாமி கிட்ட பேசும்போது, கமல் மன்னிப்பு கேட்டா என்ன இருக்க போகுது, அது பெருந்தன்மையாக தான் இருக்கும், இந்த பிரச்சனைக்கு அவர் முடிவு கட்டிட்டா பரவாயில்லன்னு சொல்றாரு. இப்போ இந்த பிரச்சனையில 2:30 மணி வரை கர்நாடக உயர்நீதிமன்றம் கமல்ஹாசனுக்கு கெடு விதிச்சிருக்காங்க, மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கமல் என்ன முடிவை எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இந்த பிரச்சனை குறித்த உங்களுடைய பார்வை என்ன? இப்ப நீதிமன்றம் கமல் எந்த அடிப்படையில மன்னிப்பு கேட்கணும்னு ஆதாரத்தை கொடுத்தாங்களாங்கிற முதல் கேள்வி. கன்னட மொழி தமிழிலிருந்து வரவில்லை அப்படின்னு நீதிமன்றம் ஏதாவது ஆவணங்களை சமர்ப்பிச்சதா, அதாவது நீதிமன்றத்துக்கு அந்த பணி இருக்குதா அப்படின்றதா முக்கியமான. ஒருத்தர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்து சரியா தவறா என்கின்ற விவாதம் வேறு. ஆனால் கருத்தை சொன்ன காரணத்திற்காகவே அவரது படைப்புகள் இன்னொரு மாநிலத்துக்குள்ள வர முடியாது அப்படின்னா, அப்ப இந்தியாவிற்கான அரசியல் சாசன உரிமை என்பது என்ன, இந்தியாவிற்குள்ளாக குடிமகனுடைய உரிமை என்ன என்கின்ற கேள்விக்கு தான் நீதிமன்றம் பதில் சொல்லணும். அவரோட குடிமகன் அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார். அதற்காக அவரது படைப்புகளை நான் தடை செய்வேன் அப்படின்னு பேசினாங்க அப்படின்னா, காவிரி உரிமை தரக்கூடாது என்று சொன்ன காரணத்திற்காக அவர்களை தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது என்று தமிழ்நாடு நீதிமன்றம் சொன்னா அது சரியானதா இருக்குமா? இரண்டாவது, கர்நாடக நீதிமன்றம் கன்னடம் தமிழிலிருந்து வரவில்லை என்று ஏதாவது ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சுதா? இவர் கன்னடம் தமிழிலிருந்து வந்தது என்று சொல்லுவதற்கு அதற்குரிய வாதங்கள் இருக்கிறது, அதற்குரிய மொழியியல் ஆய்வுகள் இருக்கின்றன. அதை நம்ம எடுத்து கொடுக்க முடியும். அதே ஒரு கேள்வி கேட்டிருந்தா சொல்ல முடியும். இரண்டாவது, இது ஒரு ஆய்வு அரங்கத்தில் பேசப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. ஒரு பொது மேடையில அவர் அந்த கருத்தை வெளிப்படுத்துறாரு. அதை நீங்க ஒரு மிகப்பெரும் ஒரு சிக்கலாக மாற்றுவது, ஒரு ரெண்டு சமூகங்களுக்கான சிக்கலா தூண்டுகின்ற வேலையை தான் நீதிமன்றம் செய்திருக்கிறாங்க. நான் நீதிமன்றத்தை நோக்கி தான் கேள்வி எழுப்ப விரும்புகின்றேன். இது இரண்டு ஒரு தனிநபர் அவர் கருத்தை சொல்லுகிறார். அவரு எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நம்ம உடன்படுகின்றோமா, அல்லது ஒன்றிய அரசில் அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் சமஸ்கிருதம் தான் அனைத்து மொழிகளுக்கு தாய்மொழி என்று பேசினார். அன்றைக்கு நீதிமன்றம் என்ன சொன்னது? அல்லது அன்றைக்கு கர்நாடகத்தில் இதற்கு எதிராக, சமஸ்கிருதத்திற்கு எதிராக, சமஸ்கிருதத்தில் கன்னடம் வரவில்லை என்று போராட்டம் நடத்தி இருந்தாங்கன்னா இதே நீதிபதி இதே கருத்தை சொல்லியிருப்பாரா? அமித்ஷா அவர்கள் கர்நாடகத்துக்குள் வரக்கூடாது என்று ஒருவேளை கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கோரி இருந்தால், அது ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்கன்னா அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் நீதிமன்றம் இதே கருத்தை சொல்லி இருக்கணும் என்கின்ற கேள்வியும் எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஒரு கருத்தை ஒருத்தருடைய கருத்தின் மீதான விவாதம் நடக்கலாம். அது நீதிமன்றம் முடிவு செய்யக்கூடிய இடத்துக்கு வரும் என்றால் நீதிமன்றம் அதற்குரிய தரவுகளையும் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டதா இருக்கு. அது நீதிபதிக்கும் அந்த கடமை இருக்கிறதா நான் பாக்குறேன். இதுல நீதிபதி ஒரு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவரை போல பேசுவதாகத்தான் அந்த தீர்ப்பை நான் உணர முடிகிறது. ஆகவே இது மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயம் அல்லது இது தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம் என்பதை கடந்து இது ஒரு உரிமை சார்ந்த விஷயம். அதாவது அவர் அந்த கருத்தை அவர் வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கு, அந்த கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, அந்த கருத்தை மறுப்பதற்கு மற்றவருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த இடத்துல தான் நான் பார்க்கணும். இதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லுவதும், அதற்காக அவர் திரைப்படத்தை நான் அங்கு வெளியிட விடமாட்டோம் என்று ஒரு அமைப்பு சொல்லுவதும், அதற்கு ஏற்ப ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வருவதும் என்பது வினோதமானதாகவும் ஜனநாயக விரோதமாகத்தான் நான் பார்க்கின்றேன். அவர் அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த கருத்துக்கு மறுப்பு கருத்துக்கள் இருக்கின்ற கருத்துக்களை அவர் வெளியிடலாம். அதுதான் ஒரு ஆய்வாளர்களோ அல்லது அதுக்குரிய அமைப்பினர்களுக்கோ பொறுப்பானதா இருக்க முடியும். நீதிமன்றம் அந்த அளவில் தான் இருக்கும். நீதிமன்றம் ஒருத்தருக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்கிறதா இல்லை என்கின்ற அடிப்படையில தான் அதுக்கான அணுக முடியுமே ஒழிய மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்வதற்கு நீதிமன்றம் இருக்கிறது. ஆகவே இது முழுக்க பொருத்தமற்றதாக நான் பார்க்கின்றேன். ஆகவே அது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற அவசியமும் இல்லை. இதுல இது அவருடைய கருத்து. இது அதே போல ஒரு திரைப்படம் என்பது ஒரு தனிநபருடைய பங்களிப்பு மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய குழுவினருடைய பங்களிப்போட தான் அது இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அதை நான் பார்க்க முடியும். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு முருகன் காந்தி.